ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் டு விஆர்விஸ் லவ்லி விஜய் ராகவ். எஸ், எல்லாருமே ப்ரோமோ பார்த்துட்டு செம்ம ஹைப்பில் வந்திருக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் இவனுக்கு என்ன தான் கிறுக்குத்தனம் பண்ணுறானுங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க வந்திருப்பீங்க. அதாவது 10 பேர் போய் குளிக்குள்ள விழுகிற மஞ்சுமல் பைஸ் இல்லாமல் 5 பேர் போய் ஃபன் பண்ணுற பஞ்சதந்திரம் மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு ஃபன் பண்ண போகிறோம். வெல்கம் டு வர்க்லா சீரீஸ். கிருமாடா தெரியுமா? கிருமாடா இப்படி போகணும்னு சொன்னாங்க. இப்படி போகணும்னு சொன்னாங்க. அதான் கேட்க. இந்த பக்கம் போகணுமா, இந்த பக்கம் போகணுமா? நேரா போகணுமா? காமச்சு அந்த செருப்பாடி. ஸோ காய்ஸ், எஸ், நம்ம இப்போ வந்து எதை நோக்கி மாப்பிள்ள போயிட்டு இருக்கோம்? அதிரப்பள்ளி வந்து ஆக்சுவலாக 4-4:30 நான் பேசிடுறேன் ப்ரோ. இப்போ என்னன்னா வந்து நாங்கள் ஒரு 4:30 என்னமோ அந்த செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ நாங்கள் அடிச்சு பிடிச்சி மாப்பிள்ள டைம் அவ்வளோ 3:30 போக முடியுமா என்னன்னு ஒரு பயங்கரமா தலைவன் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறான். போக முடியுமா என்னன்ட்டு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 4:30 நம்ம வந்து அதிரப்பள்ளி ரீச் ஆகுமா ஆக மாட்டோம்? ரீச் ஆகுமோ இல்லையோ நான் அதை பத்திலாம் நான் பேசவே இல்லை. ஆனா அவன் வாந்தி எடுக்க வச்சிருவான். அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா. ஆமாங்க, அந்த வைப்பு வருதுங்க, வாந்தி வைப்பு. என்ன வருது? கிளைமேட். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். சாரி ப்ரோ. யாருக்கு ப்ரோ வாந்தி வர மாதிரி இருக்கு? அதான் நீ அதை மாத்தி கேட்டுட்டு இருக்க. அது எனக்கு தெரியும். பின்னாடி வரும்போதே அதனால நீ அமைதியா இருக்கல்ல. ஏன் பேசாம போறேன்னா எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. அதனால கொஞ்ச நேரம் அப்படியே அந்த வாந்தி வைப்பு. என்னது? சாக்லேட் வாங்கலடா. சில்லறை 47 ரூபா தான் இருந்துச்சு. 1 ரூபா கடன் சொல்லிட்டு வந்திருக்கோம்டா. சுத்தமான காற்று, இந்த அழகான இடம், மண்ணிலிருந்து வர்ற வாசனை, இதெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு இவாளுக்கு மனசு இப்படிதான் வருது. என்னன்னாலும் சிட்டி மாதிரி வருமா சார்? தலைவர் தான் பயங்கரமா இருக்காப்ல. அட்வென்ச்சர்ல பாப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சோழியா டேமில் இருக்கோம். மக்களாக தான் பிளானு. இன்றைக்கி சோழியா டேமில் இருக்கோம். நாங்கள் வால்பாறை, அதிரப்பள்ளி அப்படி போக போகிறோம். அப்படி சுற்றி அடிச்சு தான் போக போகிறோம். நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். தெரியுதா? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது இடம். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? தெரியுதா? செம்மையாக இருக்குண்ணா. நீங்கள் லைவில் இருக்க நீங்கள் வந்து நேரில் வர முடியாது பரவாயில்ல. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் வெல்ட் ஆயிடுவீங்க. இன்றைக்கி ரம்ஜானால சரியான கூட்டம். பின்னாடிலாம் ஃபுல்லாக முஸ்லீம் தான் ஃப்ரெண்ட்ஸ். மைக்கு மாட்டுறான்னு எதுக்குள்ளே கை விடுறான் ஃப்ரெண்ட்ஸ். தப்பாக பண்ணுறான் எல்லாமே. முன்னாடி டோலி கிளாஸ் பார்க்குறீங்களா? வாந்தி வந்து செத்து ப்ரோ. இது கழட்டு ப்ரோ. சாப்பிட்டு வந்தீங்க ரைஸ் ஈஸியாக வாந்தி எடுத்த மாதிரி. இது கழட்டு ப்ரோ. சாம்பார் சாதம் சாப்பிட்டு வந்தோம் ப்ரோ. கலண்டுருச்சு எல்லாம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வரமாட்டேன். இனிமேல் விஆர் யூஸ் இனிமேல் அவருக்கு பாஸ் கொடுக்கு ப்ரோ. பாஸ் டேம் இது. பட் வறட்சியாக இருக்குது. எங்களை மாதிரி எங்கள் மனசு மாதிரியே இருக்குது வறட்சி. இப்போ இ பாஸ் எடுக்க நம்ம வந்து அதிரப்பள்ளி செக் போஸ்ட் வந்திருக்கோம். வாந்தி எடுக்காமல் செக் போஸ்ட்டில் இ பாஸ் வாங்க போகிறேன். இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி செக் போஸ்ட்டில் இருக்கோம். செக் போஸ்ட் எடுத்தாப்புல நம்மளை வாந்திட்டு பொருள் எடுத்து நம்ம சொல்லதான் காரவே நாரடிச்சாப்புல. இவர் என்ன பண்ணுறது? இவரை விஜய் இறக்கிட்டு போயிடுவோம்னு நினைக்கிறேன் தோணுது. நான் எதிர்பார்க்கல எனக்கு வாந்தி வரும்ன்ட்டு.
வால்பாறை வரைக்கும் நல்லா தான் வந்து வால்பாறைக்கு மேலதான் அதுக்கப்புறம் தான் சிட்ராஸ் வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே அடுத்து சுத்தி சோலார் டேம்லயே நல்லா ஒரு ஆஃப் ஆயில் போட்டு தான் வந்தேன். எனக்கு இங்க ஒரு ஆம்லெட் போடுவேன்னு நினைக்கிறேன். உள்ள இந்த இ-பாஸ் ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அடுத்து இந்த சுத்தி காட்டு அதிரப்பள்ளி செக் போஸ்ட் உள்ளதான் வந்து போலீஸ்லாம் இருக்காங்க. செக் போஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா அப்படிதான் போஸ்ட் இருக்குன்னு சொல்றாப்புல. போயிட்டு இருக்கோம். ரம்ஜானால சரியான கூட்டம் போயிட்டு இருக்கோம். இனிமேல் ரோடெல்லாம் பயங்கரமா இருக்கும். எல்லாம் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைடு அப்படின்னு இருக்கும். அப்படிதான் போயிட்டு இருக்கோம். நாங்க நம்பி vlog வேற ஆன் பண்ணோம். ஓனர் படுத்துட்டாப்புல. ஓனர் எங்க மேல பழி போட்டு தம்பி வீடியோ எடுத்துடுறா அப்பதான் தாங்க நம்ம பொழப்பு ஓடும் அப்படின்னாப்புல. நாங்க எடுத்துட்டு இருக்கோம். நாங்க பாட்டுக்கு அட்வென்ச்சரா இருக்குன்னு பார்த்தா மழை வருது, வாந்தி வருது, தூக்கம் வருது, சொல்றீங்க நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வருது ப்ரோ. முடியல என்னால. அதாவது இப்ப என்ன சொல்லுவாங்க, வாந்தி வராதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க? லெமனு, சுருக்குன்னு ஏதாவது புளி மிட்டாய் அந்த மாதிரி வாழைப்பழம் சொன்னீங்கன்னா வயிற்றுக்கு நல்லதுமாங்க. ப்ரோ வாய் வழியா போயிட்டு இருக்கு, அடுத்து பின்னாடி வழியா போகணும்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. புளி வந்து முடிஞ்சது. அவனுக்கு இறையாயிரும். கம்பெனி இருங்க வேணாம். ஒரு புளிய பாக்குறது பெரிய விஷயம் இல்ல ப்ரோ. புளியை காப்பாற்ற முடியாது வர விஆர்விஸ்க்கு காம்படிஷன்ஸ் கிளவே இல்லை ப்ரோ. யானை வருது போல இருக்கு. ஒரு 2 கார் நிக்குது, யானை வருது போல இருக்கு ப்ரோ. பாருங்க ப்ரோ. ப்ரோ விஆர்வி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ. யூடியூப் சேனல் பொள்ளாச்சி லாக்கெட்டடா. குளிர் அடிக்குது, சவுண்ட் குளிர் அடிக்குது. சின்ராஸை கையிலே பிடிக்க முடியாது. ஏன்னா டயரா படுத்துரும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. நீங்க தப்பா எடுத்தீங்க. நாங்க செல்ல விட போறோம். இல்ல சன்செட்டை பார்த்து ரசிச்சு என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? எங்க அப்பா எங்க? அப்பல போன் கிடைச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போன் கீழே விழுந்துருச்சு. நல்ல வேலை உடஞ்சிச்சு நினைச்சோம் போன். ஐயோ எவ்வா போனது அப்படியே தூங்கிட்டு இருக்கிற திருச்சாரு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை. எவ்வா ஒன்னும் ஆகலப்பா. போனுக்கு எதுவுமே ஆகல. நல்ல வேலை புல்லுல விழுந்துச்சு, தார் ரோட்ல விழுந்துருச்சு. முஸ்லிம் படுதா. ஓகே நான் போறவா தெரியும். ராஜா யானை இருக்கா எங்க? கொஞ்சம் முன்னாடி யானை இருக்கா? गाइस யானை நிக்குதாமா, வாங்க யானையை பார்க்கலாம். நீயானா இந்த சினிமால வரியாது? நீயானது நம்ப ஆமாப்பா. ஆமா காக்கறனா கொஞ்சம் நில்லுங்க, பயப்படாதீங்கண்ணா. உருவம் தான் பெருசு, மனசு குழந்தை மாதிரி தாங்க. நீங்க தான் லொல்லு பண்ணீங்கன்னா அதான் நானும் பண்ணுவேன். இருட்டா இருக்கு, தெரியுதா? நம்ம ஊர்லாம் 30 ரூபா 40 ரூபா, இங்கே 80 டபுள் சார்ஜ். இன்னும் நல்லா தான் இருக்கு, பணமா இருக்கு. நல்லா பண்றாப்புல இவரு.
ஒரு வழியா நாங்க போட்டோம். எதுவும் இல்ல, அந்த மைக்கோட மேக்னெட் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு அந்த சீட்டை பிரிச்சு அதை எடுத்து மறுபடியும் அந்த சீட் அவர் எடுத்தாரு. உள்ள மேக்னெட் இருக்குன்னு இவர் பார்த்தாரு. அதுக்கப்புறம் நாங்க அதை எடுத்துட்டோம். ஹைவே நோக்கி வெறி கொண்டு ஓட்டிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப அன்வான்டான ஒரு ப்ரோ. சூரிக்கு எவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்குன்னு தெரியுமா? அதை பார்த்துதான் அவன் இன்ஸ்பிரேஷனால டீ கடை போட்டிருக்காவ ப்ரோ. ஆமா, சூரியும் டீ கடை, இவரும் டீ கடை. இங்க பாரு ப்ரோ, தனியா ஒரு தாப்பா இயங்கிட்டு இருக்குது. இந்த தில்லுக்கு திட்டு படம் பார்த்திருக்கீங்களா? இந்த படத்துல ஸ்டார்டிங் சீன்ல அதே மாதிரி ஒரு தாப்பா இயங்கிட்டு இருக்கும். துல்கரும் சாய் பல்லவி அந்த லாரியில துரத்திட்டு வருவாங்க. அதேதான் இதுவாது ஏன் துல்கர் சாய் பல்லவி என்ன சொல்ற? பார்த்தோன்னா ஞாபகம் வருதா? எந்த படம் ப்ரோ இது? இந்த படம் சண்டை போட்டே இருப்பா தெரியுமா? ஆமா ஆமா, நீ சண்டைக்காரி நீ தான் அந்த பாட்டு போட்டு வண்டி ஓரமா நிப்பாட்டி அந்த தூக்கு கையில வாங்க. கைஸ், எங்க ரூட்டை மறைச்சு ஒரு கண்ணுக்குட்டி கூட்டம் வந்துருக்குது. இப்ப இந்த கண்ணுக்குட்டி முன்னாடி போட்டுட்டு ஒரு 3 பேர் நமக்கு காரு ப்ரோ டோர்ல மேல தூக்குங்க. வர்க்கலா போய் ஜாலியா இருக்கலாம். இங்க வந்து மாடு மேய்க்க விடுறாங்க. எங்க அம்மா அப்படியே சொல்லிச்சு, நீ மாடு மேய்க்க சரியா வருவாங்க. அதே மாதிரி மாடு மேய்க்க தான் போயிருக்கோம் கைஸ். நாங்கள் ரூம் போட்டிருக்கிறதே ஒரு அட்வென்ச்சரான ஒரு இடத்துல தான். இனி அங்கே என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னு பேய் படம் மாதிரிலாம் சொல்லாமல் இங்கே தான் இருக்கோம். போய் பொட்டியும் முடிட்டு நாங்கள் தூங்க போகிறோம். செம்ம டயர்டில் இருக்கிறோம். நல்லா வாந்தி எடுத்து டயர்டாகி அதுக்கு காரணம் ரகு. ஆமாம், அவர் தான் எனக்கு வரும்போது சாம்பார் சாதம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரோட்டை பாருங்க. சார் அஜித் குமார் சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அப்படி பார்த்தே தெரியும், ஸ்விம்மிங் பூல் குளிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இந்த குளிர்ல நைட் 1 மணி ஆகுது. இந்த குளிர்லையும் குளிக்கிறாங்க. கீழே இன்னொரு லேக் இருக்குது. அது உங்களுக்கு நான் பகலில் காட்டுறேன். ஸோ கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா பறக்குது பாருங்க. ஆமாம், அப்படியே தூங்க போகிறேன். குட் நைட். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலையில் பார்க்கலாம். லவ்லி விஜய் ராகவ். We are views. Bye.